லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டை ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணாமல் இல்லை டைட் பண்ணாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா என்ன வந்து பிரச்சனை வருன்றதை நம்ம பார்த்தோங்க. ஸோ இந்த வீடியோவில் அப்படி ப்ராப்பராக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா மணி எப்படி லாஸ் ஆகுது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துடலாங்க. வணக்கங்க, நான் விக்கி பேசுகிறேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போதைக்கு பைக் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்லாம் வந்து சீரிஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இன்ஜின் ஆயில் டைப்ஸ், இன்ஜின் ஆயில் கிரேடு, இன்ஜின் ஆயில் எப்போ மாற்றணும், மாற்றலாம் என்ன நடக்கும், அண்ட் ஒயிட் ஸ்மோக் வந்து என்ன ரீசன்ஸ் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்ஸாக போட்டிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்க. சேனல் புதுசாக தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் போகிற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது செயின் ஸ்ப்ராக்கெட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோன்னா ரெண்டு பிரச்சனை இருக்குது நம்ம சொல்லியிருந்தோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கன்சம்ஷனில் உங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டை சீக்கிரமாக மாற்ற வேண்டியது வரும். ஸோ அதனால் காசு வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்போது பெட்ரோல் எப்படி பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்ல பாருங்கள். செயின் ஸ்ப்ராக்கெட் ரொம்ப லூஸாக இருக்குது, ஆயிலெலாம் போடாமல் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஓடுது வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ஜினுக்கு அந்த பவர் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும். கரெக்டுங்களா? கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டு டயரை வந்து சுற்ற வைக்கும். கரெக்டுங்களா? இப்படி இருக்கச்சல கண்டிப்பாக வந்து உங்கள் மைலேஜ் வந்து பாதிக்குங்களா? ஸோ இது எப்படி பாதிக்கும் அப்படின்னா, ஸோ ஆவரேஜாக வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் மட்டுமே கூட குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன், சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு, அதை பொறுத்து இது மாறும். நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் மட்டும் பாதித்தாலே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பாருங்க 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பாதிக்குங்க. 150 கிலோமீட்டர்ஸ்னால் உங்கள் வண்டி வந்து ஆவரேஜாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்குற வண்டியாக இருந்தால் கிட்டத்தட்ட 3 லிட்டர் வந்து மந்த்லி லாஸ் ஆகும். இது வந்து ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற போல் லாஸஸ் எப்படி இருக்கும்னு செக் பண்ணிக்கோங்க. மினிமம் நான் 5 கிலோமீட்டர் சொல்லியிருக்கேன். இதுவே லாஸ் அப்படின்னா ஸோ 30 டேஸ்க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் லாஸ்னால் கிட்டத்தட்ட இதுவே ஒரு 300 ரூபா லாஸ் உங்களுக்கு மந்த்லி. நான் சொல்கிறது சாம்பிள். பட் நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது ஒரு லாஸுங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக செயினை டைப் பண்ணி ஆயில் போட்டு ஸ்மூத்தாக ஓட்டிக்கோங்க. ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி கட்டாயம் வந்து உங்கள் செயினை வந்து மானிட்டர் பண்ணுங்கள். அந்த ஆயில்ன்ற விஷயம் மட்டும் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மானிட்டர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணுறவங்க நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பார்க்குறது தப்பு இல்லை. ஸோ 3 டேஸ்க்கு ஒரு தடவை 2 டேஸ் கூட சும்மா பார்த்துக்கோங்க ஒரு கிளான்ஸ், அவ்வளோதான். ஸோ டைட் அப்படின்றது அப்படின்னா ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்ட பிறகு நீங்கள் செக் பண்ணுங்கள். லூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறதுனால எப்படி பணம் லாஸ் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 100cc பைக்குக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ்லேருந்து 1500 ரூபீஸ் வரைக்கும் வருது செயின் ஸ்ப்ராக்கெட் செட்டு. ஒரு 150cc பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1500 ரூபீஸ்க்கு மேலே தாங்க போகுது. 1500 இருக்கலாம், இல்லை ஒரு 2000 கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டை அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர்ஸ்க்கும் ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இந்த 25,000 கிலோமீட்டருக்கு எப்படி ட்ரைவ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி ப்ராப்பராக ஆயில் போட்டு ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணி ப்ராப்பராக லைட்டாக லூஸ் ஆகும் போதெல்லாம் அதை டைட் பண்ணி ஓட்டும் போது தான் இந்த ஒரு 20,000-25,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் நம்ம மாற்றாமல் ஓட்டலாம். இப்போது நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை, 25,000 கிலோமீட்டருன்றதை வெறும் ஒரு 12,500 கிலோமீட்டர் இல்லை 12,000 கிலோமீட்டர் ஓடும்போதே வந்து நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2,000 செலவு பண்ணி ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் நீங்கள் மாட்டியிருப்பீங்க, இல்லை வாங்கின பைக்கில் இருந்ததாக கூட இருக்கட்டும். இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட்டை அரைகுறையாக நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுனால சீக்கிரமே மாற்ற வேண்டியதுனால பாதி கிலோமீட்டர்ஸ்லேயே மாற்ற வேண்டியதுனால இப்போ இந்த 2,000 ஸ்பெண்ட் பண்ணி வாங்கின அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் நம்ம 2,000 யூஸ் பண்ணலை, வெறும் 1,000 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எகைன் புதுசாக இப்போ மாற்ற போகிறோம். அப்போது நமக்கு 1,000 லாஸ் ஆகிடுச்சு, கரெக்டுங்களா? திருப்பி புதுசாக போடுறனால 2,000 கொடுத்து நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறோம். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபுல்லாக கரெக்டாக ஆயில் போட்டு டைட் பண்ணி ஓட்டும் போது என்ன ஆகணும், உங்களுக்கு அந்த 20,000 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நல்லா ஓடும்பொழுது நீங்கள் கொடுத்த அந்த 2,000 வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாமல் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன். ஒன்று வந்து பெட்ரோலில் கண்டாபினா லாஸ் ஆகும், நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய செயின் ஸ்ப்ராக்கெட் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க பாருங்கள், இதுலேயும் லாஸ் ஆகுங்க. இந்த லாஸை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா செயினை ப்ராப்பராக டைட் பண்ணி ஆயில் போட்டு ப்ராப்பராக ஓட்டுங்க. லாஸ்ட் வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக எப்படி நம்ம ஆயில் போடணும், டைட் பண்ணுற பற்றிலாம் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் தான் பார்ப்போம் அப்படின்றத ஃபாலோ பண்ணிங்க. டெய்லி ரீல்ஸ் டிப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் 1 மினிட்ல. அது மட்டும் இல்லை, இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ செக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் தான் பார்ப்போம் அப்படின்ற பேஜ் இதே சேம் நேமில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ் அப்டேட் பண்ணுவேன் ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸை பற்றி. ஸோ இன்னொரு நான் உங்களை பார்க்குறேன் மக்களே. பாய்.